ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு இன்டிகிரேட் யுவர் செல்ஃப் பாட்காஸ்ட். எல்லாருமே நல்லா உங்கள் ஃபேக் டேவே ஜாலியாக அப்படியே ஆஹா ஓஹோன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் இல்லை, அரௌண்ட் 70-80% நிறைய பேர் ஐயோ நாளைக்கு வேலை இருக்குது, நாளைக்கு இந்த வேலை டென்ஷன், அந்த வேலை டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரே கடுப்பில் இருப்பீங்க. ஐயோ என்ன செய்கிறது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. சிலர் வேலை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. சரி, ஆனால் நீ எந்த கேட்டகிரிடான்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, நானும் அந்த ஃபஸ்ட் கேட்டகிரி தாங்க. நாளைக்கு காலைல வேலை இருக்குது, என்ன செய்கிறது, ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, வேலை போகணும், இன்றைக்கே அப்படின்ட்டு அவன் ஒன்று கேட்குறான், இவன் ஒன்று கேட்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்கான்ல, எனக்கு அவங்க மேலே தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜெல்லஸ்ன்னு கூட சொல்லலாம். எப்படிடா அப்படி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அவனுங்களை கேட்டோம்னா நாளைக்கு வேலை இருக்கேடா என்னடா எப்படி அப்படி கேட்டோன்னா டப்புன்னு அவனுங்க சொல்லுவானுங்க, கூச்சமே இல்லாமல் சொல்லுவாங்க, வேலை தானே, இதில் என்ன இருக்குது, பார்த்துக்கலாமே, பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஏன்டா அது அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா தான் தெரியுது, அவன் ஒன்று அந்த வேலையில் ரொம்ப நாள் இருந்திருப்பான். ரெண்டாவது அவனுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படி கேட்டிங்கன்னா பிடிச்சிலாம் இருக்காது. அந்த வேலையில் ரொம்ப நாளாக இருந்ததுனால அவன் மோஸ்ட் ப்ராப்ளி அவன் அந்த வேலையை பழகிட்டு இருப்பான். பழகிட்டு எப்படின்னா அவனுக்கு இதில் என்ன இருக்குது அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அந்த மறுத்து போய்ட்டோன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ அடிச்சு ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு மேபி ஒன்றும் மறுக்கல தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன்லலாம் இருக்கும்ல, இந்த வேலை ஸ்ட்ரெஸ் அப்படி ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மன அழுத்தத்தை பற்றி பேசுறதுக்காகவே தான். என்னடா டாக்டர் ஐடியா அப்படி கேட்டிங்கன்னா டாக்டர்லாம் இல்லை, சைக்காலஜிஸ்டா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, எதுவுமே கிடையாது. சும்மா நான் என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மேட்டர் தான், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னது அது அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு வைங்களேன், எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த குரூப்பில் கால் பண்ணுவோம். கால் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு இப்படி இருக்குது, ஐயோ ஒரே தலைவலிக்குதுரா, ஒரே டென்ஷனாக இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லணும் வைங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எப்பயுமே. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெண்டாக சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பழக்கமே. டப்புன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி தான், சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னு ஒன்று சொன்னோன்னீங்களேன், அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு பிரச்சனை சொல்லுவான். ஐயோ எனக்கு இப்படி போதுரா, இதெல்லாம் என்னடா ஒரு விஷயம், எனக்கு பேர் இப்படி போதுரா அப்படின்ற மாதிரி 3 பேர் 4 பேரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லும் போது தான் என்ன ஆகுனா, இந்த 4 பேர்லேயே நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே இவனோட பிரச்சனை தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படி தோணுன்னே நம்ம எல்லாரும் எல்லாம் செய்வோம். டக்குன்னு அந்த குரூப்லேயே ஓகே அந்த பெரிய பிரச்சனை இருக்கான்ல அவனோட பேட் டே அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் ஒரு கவுன்சிலிங் செஷன் ஒன்று போவோம். அதான் அட்வைஸ் பண்ணி ஓகே எல்லாம் நம்ம டே ஃபிலாசபிக்கலாக பேசி டே விடுடா, அந்த கமல் சார் டைலாக் சொல்லுவார்ல அதே டைலாக் தான், பார்த்துக்கலாம் விட்டுறா அப்படின்ற மாதிரி. அந்த ஓவேர்டு கிடையாது, பட் அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை விட நாராசமாக போவோம், அது வேற கதை அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸை சொல்லிட்டு விட்டுருவோம். அப்போ நமக்கு காலை வச்ச அப்புறம் காலை கட் பண்ணணும். காலை வச்சோன்னா உடனே நீங்கள் அந்த ஜோக்குக்கு போயிடாதீங்க, காலை கட் பண்ணனே தான் நமக்கு தெரியும். ஓகே இவனுக்கு நம்ம மனசினாயிடும், இப்போ மனசு சுத்தமாயிடும். இவனோட வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையில் போயிட்டுருக்கு, நம்ம வாழ்க்கை பரவாயில்லடா நமக்கு. அதுவும் இல்லாமல் மற்றவனுக்கு அட்வைஸ் சொன்னோன்னே நம்ம ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே ஒரு ஸ்லோ டவுன் ஆகிடும். ஓகே அதுதான் மேட்ரு. ஆனால் அந்த ரொம்ப பாதிப்பில் இருப்பான்ல அவன் உண்மையாகவே ஐயோ இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருப்பான். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இன்னும் மன அழுத்தத்தில் போயிடுவான். ஸோ இதுதான் அதில் நீங்கள் லக்கா அன்லக்கியான்றது உங்களோட விஷயம். ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. இல்லை அன்லக்கினா கடவுள் இல்லை, நான் இல்லை கடவுளே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வேற கதை. சரி ஓகே இன்னைக்கு நீ என்னடா பண்ண போகிற அப்படி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நான் என்னோட இன்னைக்கு நடந்த ஒரு 3 டிப்ரெஷனே சொல்கிறேனே, 3 சேட் ஸ்டோரி என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன். ஓகே உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே ரைட். நம்மளோட இதுலேருந்து தான் மற்றவங்க இது பண்ணல. அதுதான் அந்த கமல் டைலாக் ஒன்று சொல்லுவார், அது டக்குன்னு வரல. பட் எனிவேஸ் உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே நீங்களே அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி ஓகே என்னடா அப்படி அந்த 3 டைலாக் 3 பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டுங்க உண்மையாகவே சொல்கிறேன், என்னதுன்னா இன்றைக்கி என்கிட்ட அந்த மைக் ஸ்டாண்டு கூட இல்லை. பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி மைக் ஸ்டாண்டு கூட இல்லை. பார்த்தா 3வது வீடியோலேயே மைக் ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. சரியா, மைக் ஸ்டாண்ட் உடஞ்சி என்னடா செய்கிறது ஏதுடா செய்கிறது தெரியாமல் கையிலேயே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் இல்லைடோ வாழ்க்கையில் வேற ஒன்று, என்ன பண்ணுறது தெரில. பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம், மைக் ஸ்டாண்டு வாங்கி தாண்டா பாட்காஸ்ட்டே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தாங்க நைட்டாக தோணுச்சு. சரி மைக் ஸ்டாண்டை வாங்கினேன், இந்த மைக்கை வாங்கினேன், ஓகே இது பண்ணேன். பார்த்தா இன்றைக்கி 3வது எபிசோட்லேயே மைக் உடஞ்சி போச்சு. எவன் கண்ணு வச்சா இதுன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி என்ன செய்கிறது, கைதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில் ஓகே இந்த மைக்கில் வச்சு கையிலே
பிடிச்சி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி, அது ஒன்று. ஓகே, ரெண்டாவது என்னது அப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க. ரெண்டாவதும் அதே மாதிரி தான், இந்த மைக் மாதிரி தான். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னு வைங்களேன், ஆஹா ஓஹோன்னு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒருத்தன் எவனோ ஒன்று பண்ண மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துடும். உங்கள் வீட்லேயோ இல்லை இப்போ நீங்களே எனக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் வந்து இப்போ கப்பலெல்லாம் போஸ்ட் போட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து ஏகாபுரத்தம் தான் வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரோட கருத்து இருக்குது. உண்மை தான். அது நான் நினச்சேன், ஓகே கப்பலுக்கு தானே, நமக்கு என்ன ஆக போகுது, நம்மளோட சிங்கிள் வீடியோவில் நம்ம போடுறோம், நமக்கு எதுவும் ஆக போகிறது இல்லையா அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். அந்த ஷார்ட்டில் வந்து ஓகே நான் இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். சரி ஓகே, அதுக்கு வந்து எல்லோரும் இது பண்ணாங்க. பார்த்தா வந்து எனக்கு வந்து லைட்டாக வந்து ஓகே தலைலாம் ஒரு மாதிரி இருந்தது. ஓகே நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் போட்டால் வீடியோ போட்டால் தான் தெரியுது ஒரே தலைவலி வயிறு வலி, அப்பா உடம்பே முடியலடா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே ஏதோ சரியாக சாப்பிடல போல், சாப்பிட்டது சரியில்லை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது வீடியோ போட்டேன். ரெண்டாவது வீடியோ போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏமா இந்த எலுமிச்சப்பழம் இந்த முடியெல்லாம் தூக்கி வீட்டில் போட்டு போகிறான்னு தெரில. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டாலே வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு பெரிய அடி ஈட்டி விழுற மாதிரி விழுது. அது என்னன்னே தெரில. அதுவும் இந்த ரெண்டாவது வீடியோ போட்டதுல இருந்துங்க உண்மையாகவே மனசே சரியில்லை. மனசு மட்டுமா சரியில்லை, உடம்பும் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு பக்கம் மைக்கு போச்சு, இன்னொரு பக்கம் உடம்பு போச்சு அப்படின்ற கதை தான். சரி ஓகேடா, சரி இது வரைக்கும் அந்த 2 வீடியோ போட்டிருக்கோம், எப்படி இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அதுதான் 3வது தலைவலி. என்னடா அப்படி நடந்தது கேட்டிங்களா? இல்லைடா எவளாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா அப்படி இப்படி கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் ஆகல. ஆனால் வந்து வேற ஒரு மேட்டர் நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் ஸ்டூடியோன்ட்டு ஒரு ஆப் இருக்குது. நீங்களே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோ இந்த மாதிரிலாம் எதாவது போட்டிங்கன்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு இந்த அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு யார் யாரெல்லாம் பார்க்குறான்னா சும்மா அந்த அவுட்லைன் தரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ போய் பார்த்தா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த 10 பேருமே பசங்க தான், பொண்ணுங்களே காணோம். என்னடா இது வாழ்க்கையில் பொண்ணுங்களே காலவிடா அப்படின்ற மாதிரி தான். டே குமரேசா எங்கடா ஒருத்தனையும் காணோம் அப்படின்ற மாதிரி 13 பேர் இருக்காங்க. 13 பேருமே பசங்க தான். சரி ஓகே என்ன பண்ணுறது, நம்ம எழுதி அப்படி தான் எழுதி வச்சது அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுட்டேன். சரி அடுத்து என்ன ஆகுறான்னு பார்த்து நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்களே, வீடியோ பார்க்குறவங்க இந்தியாவில் இருக்கவங்க கனடாவில் இருக்கவங்க, இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் நம்ம சர்க்கிள். ஸோ அதனால் அங்கே தான் பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஓகே, ஓரளவுக்கு லைட்டாக ஹர்ட்டாக தான் இருந்தது. நம்ம கூட ஒரு வேர்ல்டு வைட் சூப்பர் ஸ்டார் நினச்சினாலும் பார்த்தா லோக்கல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஸோ அதனால் வந்து அது ஒரு பக்கம் இதுவாக இருந்தது. அதுலேயே வந்து இந்த அனாலிட்டிக்ஸில் ஒன்று பார்த்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இது வந்து, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து 25 34 வயசு பேர் தான். அது கீழே இருக்கவங்க யாருமே பார்க்கல. என் வீட்டில் இருக்க சின்ன பசங்க கூட என் வீடியோவை பார்க்கலன்றது தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆழத்தின் உச்சத்தில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான். டே சுபாஷே தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே சோகத்தில் இருந்தேன். சரி ஓகே வீடியோ பண்ணலான்னு எடுத்தால் மைக்கும் உடஞ்சி போச்சு, இந்த மைக் ஸ்டாண்டும் உடஞ்சி போச்சு. என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே இது பண்ணிவிட்டு வேலையை பார்ப்போம். நாளைக்குன்ட்டு வேலையை பார்த்தா டக்குன்னு அந்த மேனேஜரும் மைண்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே டிப்ரெஷனாகவே இருக்குது. அதுதான் மேட்டர். சரி எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஒன்று தாங்க. உங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா, என்னைக்காவது ஏதாவது அந்த மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசிங்கன்னா அவங்க வந்து எய்தர் உங்களை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா உங்கள் டிப்ரெஷனை வந்து அதிகமாக்க மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி கிண்டல் பண்ணியே உங்கள் டிப்ரெஷன் வந்து இது பண்ணுறாங்க கொஞ்சம். ஆனால் வன்மம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணிங்கன்னா டிப்ரெஷன் வந்து ஒன்ஸ் இல்லை டபுள் இல்லை நல்லா 4 அப்படியே ஆக்கி விட்டு உங்களை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். உங்களுக்கு டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆச்சுன்னா என்னோட வீடியோ பாருங்கள். உங்களை மாதிரி இல்லை, என்னோட நிறைய பேர் இன்னும் ஆழ்ந்த உயிரத்தில் இருக்கானுங்க, அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள நினச்சி நான் வந்துக்கிறேன், என்னை நினச்சி நீங்கள் மேலே இருக்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஜாலியாக இது பண்ணுறேன். வீக் டேவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு காலைல ஒழுங்காக வேலைக்கு போங்க. ஓகே கைஸ், see you then. Good night. Bye. I'll see you on the episode 4 then. See you guys.